சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். நேத்து முதலீட்டு மாநாடு நடக்குது, ஐடிசியில் நடக்குது. ஆனா ஊடகங்களுக்கு அனுமதி இல்ல. கேட்டா ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இத வந்து அவங்க நேரலை பண்றான்னு சொல்லிட்டாங்க. நேரலை பண்றது என்ன விஷயம்? கேமரா கொண்டு ஆனா ரிப்போர்ட்டர் கூட அனுமதிக்கல. இதுல ஐடிசி இடம் இல்லையா? கண்டிப்பாக வந்து ப்ராப்பரான இடம் கொடுக்கணும். ஏன்னா ஒரு பெரிய ஐடிசி மாதிரியான ஒரு இடத்துல வந்து ஒரு க்ளோஸ்டு டோர்ல வந்து இந்த ஊடகங்களுக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் 400 ஸ்கொயர் ஃபீட்டா தேவைப்படும். ஸோ அதனால வெளியில அவங்களுக்கு போதுமான சேர்ஸ் இருக்காது, பவர் கனெக்ஷன்ஸ் இருக்காது உங்களுக்கு. அப்புறம் மற்ற எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் செய்ய முடியாத இடத்துல மட்டும்தான் வந்து வெளியில அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கான லைவ் லிங்க் கொடுக்குறோம்னு சொல்லிருக்கோம். ஸோ அது வந்து உங்களோட வசதிக்கும் சேர்த்து தான். ஏன்னா அவங்க வந்து இப்போ 300 பேராவது அங்கே வந்துடுறாங்க ஊடகத்துல இருந்து. 300 பேரை அகாமடேட் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. பட் அங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு தேவையான லைவ் லிங்க் உடனே கொடுக்கப்படுது. இது ஏற்கனவே நீங்க மகாபலிபுரத்துலயும் நாங்க நடந்த மீட்டிங்ல அப்படிதான் இருக்கும். ஏன்னா உள்ள அகாமடேட் பண்ண முடியாது. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 100 கேமரா வந்துருக்கு. 100 கேமரா எல்லாம் சேர்த்தீங்கன்னா 300 பேரா இருக்காங்க. 300 பேரை அந்த மாதிரி ஹாலில் அகாமடேட் பண்ண முடியும்னா கண்டிப்பா கஷ்டம், உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களுடைய சிரமத்தை கருத்தில் கொண்டு, ஏன்னா ஒரு சில பேர் உள்ள வச்சுட்டு ஒரு சில பேர் வெளியே விட முடியாது. அப்புறம் உங்களுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு சில கேமராஸ் தவிர்த்து மீதி இப்போ இங்க வந்து உங்களால அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குன்னா நீங்க இவ்வளவு பேர் அகாமடேட் பண்ண முடியும். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லைன்னா இவ்வளவு கேமராஸ் நீங்க எப்படி அகாமடேட் பண்ணுவீங்க? அதுக்கு தான் லைவ் லிங்க் கொடுக்கணும். இல்ல லைவ் லிங்க் இன்னொன்னு செய்தியாளர்கள் வந்து குறிப்பிட்ட செய்தியாளர்களுக்கு கண்டிப்பா நாங்க எப்படி தான் மீட் பண்றது? நீங்க வந்து ஒரு லைவ் முடிச்ச பிறகு கண்டிப்பா செய்தியாளர் சந்திப்புல சொல்றாங்க. ஏன்னா எல்லாரையும் வந்து ஒரே நேரத்தில் 300 பேருக்கு நம்ம அகாமடேட், ஆனா ஹால்ல கெபாசிட்டி அவ்வளவு பேர் அகாமடேட் பண்ற கஷ்டம். இனி வர்ற காலத்துல அது நிவர்த்தி செய்யறதுக்கு என்னன்னு கண்டிப்பா தொடர்ந்து இப்போ ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பல மடங்கு உயர்ந்து இருக்குங்க புகார் எழுந்துட்டு இருக்கு. இல்ல இதுலயும் ராங் பப்ளிசிட்டி தான் டிஎம்கே பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க என்னன்னா யாரெல்லாம் வந்து குறைந்த அளவுல அசஸ்மெண்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. இப்போ மதுரையில் என்ன ப்ராப்ளம் இருக்கு எல்லாம் சொல்றோம். ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அசஸ்மெண்ட்ஸ்ல நீங்க சரியா பண்ணாம பணம் வாங்கி கொண்டு ஊழல் செஞ்சு பல 100 கோடி முறைகேடு செஞ்சு ராங் அசஸ்மெண்ட் பண்ணி அவங்களுக்குலாம் வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல பதிவு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி சென்னையில ரீஅசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல. இப்போ 20,000க்கும் மேற்பட்ட கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்கு வந்து கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்கு வயலேஷன்னா 1 லட்சம் 10 லட்சம் கட்ட வேண்டிய இடத்துல அவங்களுக்கு 1 லட்சம் தான் அவங்களுக்கு மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி காலங்களில் யாரோ அங்க இருந்தவங்க எல்லாம் வந்து கவுன்சிலர் எல்லாம் சேர்ந்து பல இடத்துல முறைகேடுகள் செய்து அரசுக்கு பெரிய அளவில் இழப்பீடு இருக்கு. இது வந்து மதுரையில் பெரிய உதாரணம். அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு சில இடத்துல அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர்களுக்கும் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. இப்போ பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ஒரு 500 பேர் இருக்க அபார்ட்மெண்ட்ஸ்ல நீங்க ஒரு 2 வீடு மட்டும் பதிவு செஞ்சுட்டு மீதி வீடுகள் பதிவு செய்யாமல் அதுக்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல திரும்ப ரீஅசஸ்மெண்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் தான் தவிர்த்து எந்த இடத்திலும் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் உயர்த்தப்படவில்லை. அவங்களுக்கான ரீஅசஸ்மெண்ட் 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கட்டினவங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் வரி கட்டினா எப்படி? ஸோ அதனால அது வந்து நிறைய முறைகேடுகள் கடந்த 5 வருடங்களாக திமுக ஆட்சி காலத்தில் எல்லாம் பெரும்பாலான மாநகராட்சியில் இது நடந்திருக்கு. முக்கியமாக மதுரையில் இதனாலதான் வந்து ஒரு மேயருடைய கணவரும் கைது செய்யப்பட்டார். பல மண்டல தலைவர்கள் ரிசைன் பண்ணாங்க. இப்போ நம்ம ரீஅசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். மதுரையில் கம்ப்ளீட்டா ரீஅசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்க அதுக்கான நோட்டீஸ் தான் கொடுத்தாங்களே தவிர்த்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் உயர்த்தப்படவில்லை. தவறான தகவல் அதையும் வந்து இப்போ இது தவறா புரிஞ்சுக்கிட்டதுனால அதையும் ஹோல்டில் போட்டுருக்காங்க. இது ரீஅசஸ்மெண்ட் தான் பண்ணாங்க. கடந்த முறை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிவில் பிரியங்கா காந்தியும் தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டாங்க டிசம்பர் மாதம். அப்ப அது கூட்டணின்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க கனிமொழி திமுகவுடைய ஸ்டாண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். திமுக என்ன பண்றாங்க? இப்ப நாங்க சிம்பிளா கேட்க டீலிமிட்டேஷன்ல எதிர்த்து வாக்களிப்போம் ஒரே ஒருத்தர், ஏன்னா எல்லாரும் மியூட்ல இருக்காங்க, ஒரே ஒருத்தர். அப்புறம் இல்லாமல் எதிர்க்க வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் எங்க திருச்சி சிவா மினிஸ்டர் ஆக போறாங்க. அது யாராவது மறுத்து இல்லைன்னு சொன்னாங்களா? யாராவது வந்து இல்ல திருச்சி சிவாலாம் மினிஸ்டர் ஆக மாட்டான்னு சொன்னாங்களா? ஸோ இதுல கோர்ஸ் ஆஃப் நீங்க அது உள்ள நடந்த உரையாடல் இல்லாமல் ஒரு எம்எல்ஏ வந்து வெளியில சொல்வாரா? ஸோ அது திருச்சி சிவாவது மறுத்திருக்கணும். இல்ல நான் அப்படிலாம் இல்ல, நாங்கள் என்றும் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்க முடியும் திருச்சி சிவாவது மறுத்தாரா? யாருமே மறுக்கலை. மறுக்காத பட்சத்தில் கண்டிப்பாக இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தான். இவங்க ஏற்கனவே 2001 அப்படித்தான் இருந்தாங்க. அவர்களை காப்பாற்றுக்குள்ள என்ன வேணும் செய்வாங்க, அதுதான் முடிவெடுத்திருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. மறுவரைக்கும் உங்களுக்கு ஆதரவாகவும் வாக்களிச்சிருக்காங்க. சட்டமன்ற தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிச்சதும் நாடாளுமன்றத்தில் அவர் போய் எத்தனை இடத்துல அவர்கள் 2 நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. இங்க ஒண்ணு பேசுவாங்க. காவேரி விஷயத்துல 71ல கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாரு? நீங்க எல்லாம் ஐயா மூப்பனார் அவர்கள் அப்புறம் விவசாய சங்கங்கள் எல்லாம் சேர்ந்த போட்ட மனுவை நீங்க வாபஸ் வாங்க, அரசு சார்பாக நாங்கள் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படும், நாங்க அந்த 74 கான்ட்ராக்டை புதுப்பிச்சுக்கிறோம், நாங்க அடுத்த 50 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் வாக்குறுதி கொடுத்து தானே 71 இதை வந்து கேஸ் வாபஸ் வாங்க வச்சாரு. அப்புறம் என்ன பண்ணாரு? அப்புறம் தனியாக டெல்லியில போய் காலில் விழுந்து கச்சத்தீவையும் சேர்த்து அடமானம் வச்சு காவேரியும் தவறு விட்டதுன்னா அந்த கேஸை கொண்டு வந்து முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு. ஸோ அதெல்லாம் அவர்கள் செய்த தவறுக்குலாம் அவர்கள் என்னைக்கு இப்படியும் பேசுவாங்க. அப்புறம் கண்கள் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி ஒரே நாளில் மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்ல அதிமுக முதல்ல அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை முதல்ல முடிச்சுட்டு வரணும். எந்த அதிமுக? எடப்பாடி அதிமுகவா?
எடப்பாடி அதிமுகவா? எடப்பாடி அதிமுக சட்டசபையிலே வந்து திரு எடப்பாடி அவர்கள் பேசினா அவருக்கு சப்போர்ட்டா திமுக வராங்க, திமுக பேசினா எடப்பாடி வராங்க. ஸோ இதுல எந்த அதிமுக? எடப்பாடி அதிமுகவா? எடப்பாடி அதிமுகவுக்கு அவர் ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேர் என்ன செய்யறாங்க? அந்த போராட்டத்தில் பாதி பேர் கலந்துக்கலன்னு அவங்க கட்சியிலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ முதல்ல கட்சியில் இருக்கிற பிரச்சனையே என்னன்னு அவங்க முடிவு பண்ணணும். எதுக்கு போராட்டம் பண்றாங்கன்னு அவங்க கட்சிக்காரங்களே தெரியல. சும்மா அவர் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த் அவர் கூட எத்தனை பேர் நிக்கிறாங்கன்னு காட்டுறது அந்த போராட்டம். திரு எடப்பாடி அவர்கள் அவரோட கட்சியில் எத்தனை பேர், அவரோட எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்றது அந்த போராட்டம். இந்த போராட்டத்திற்கும் அவர் எதுக்கு பண்றாரு அவங்க முதல்ல அந்த போராட்டம் பண்ற கட்சிக்காரங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இல்ல விரைவில் அறிவிக்கப்படும். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.